ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்பலாம் எல்லா நடிகர் நடிகைகளுமே பார்த்தீங்கன்னா, ஜெட் வச்சிருக்காங்க, ஃப்ளைட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் நெறைய வந்துட்டே இருக்கு. அத தொடர்ந்து யாரு உண்மையிலே வச்சிருக்காங்க அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு குழப்பமாவே இருந்திருக்கும். ஸோ அத பத்தின ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். பொதுவா வந்துட்டு முன்னாடி ஒரு காலத்துல ஒரு வீட்ல சைக்கிள் டிவிஎஸ் 50 இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அத தாண்டி பைக் வர ஆரம்பிச்சது. அடுத்ததா எல்லார் வீட்லயும் பைக் மாதிரி கார் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கார்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் வந்துருச்சு. இதுல சொகுசு காருகள், ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி இந்த மாதிரி எல்லா டிஃபரெண்ட்லயும் வந்து கார் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அத தாண்டி நெறைய பேர் வந்துட்டு பிரைவேட்டா ஓன் பஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. பஸ் அப்டின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லக்ஸரி பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து பெரிய பெரிய ஆட்கள் விவிஐபிஸ் தான் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் வச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில நடிகர்கள்லாம் ஓனா ஃப்ளைட் வச்சிருக்காங்க, ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிறைய போட்டோஸ் பார்த்திருப்போம். அதுல டாப் 10 அதாவது சவுத் இந்தியால இருக்கக்கூடிய டாப் 10 ஆக்டர்ஸ்ல யார் யாரு ஓன் ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி வச்சிருக்காரு. இவரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஓன் ஜெட் வச்சிருக்காரு. இந்த ஜெட்டை வந்து இவர் வந்து ஷூட்டிங்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியோட வெளியில போகணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு ஏர்கிராஃப்ட்டுமே யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆக்டர்லாம். பின்ன வாழ மாட்டாங்களா என்ன? இப்ப நான் சொல்ல போற அத்தனை லிஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே 100 கோடி, 150 கோடி, 200 கோடின்னு சம்பளம் வாங்குறாங்க. அப்ப ஜெட் வாங்க மாட்டாங்களா என்ன? அடுத்ததா ஜூனியர் என்டிஆர். இவரு 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜெட் வச்சிருக்காரு. இவரு இந்த ஜெட்டை ஷூட்டிங்காகவும் யூஸ் பண்ணுவாரு அண்ட் ஓன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாரு. அடுத்ததா பவன் கல்யாண், ஆந்திராவோட துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா 150 கோடி மதிப்புள்ள ஜெட் வச்சிருக்காரு. சோ அவரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வெளியூர் போறப்போ அதுக்காக மட்டுமே இந்த ஜெட்டை யூஸ் பண்ணுவாராம். சோ நான் சொன்ன மாதிரி இவரு ஃபேமிலிக்காக இன்னொரு ஜெட்டுமே தனியா வச்சிருக்காரு. பின்ன ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சரா இருக்கும்போது இதெல்லாம் இருக்காதா என்ன? சோ அடுத்து நாகார்ஜுனாவுமே பாத்தீங்கன்னா ஓனா ஒரு ஜெட் வச்சிருக்காங்க. அந்த ஜெட்டோட மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டோட்டல் ஃபேமிலியே அந்த ஒரு ஜெட் யூஸ் பண்ணுவாங்க. எங்க வெளியில போகணும்னாலும் சரி, ஷூட்டிங்காக போகணும் அப்படின்னாலும் சரி, அந்த ஒரு ஜெட்டை தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து மகேஷ் பாபுவுமே பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம எப்படி விஜய், சூர்யா, அஜித்ன்னு கொண்டாடுறோமோ அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் மகேஷ் பாபு. சோ அவரும் தெலுங்குல பெரிய பெரிய படங்கள்லாம் ஹிட் கொடுத்திருக்காரு. சோ அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே தெலுங்குல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு மட்டும் கிடையாது, தமிழ்ல சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜெட் வச்சிருக்காங்க. சோ அடுத்து அல்லு அர்ஜுன். நான் சொன்ன மாதிரி நிறைய நடிகர்கள் லக்ஸரியான கார் வச்சிருப்பாங்க, லக்ஸரியான பஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பர்சன் தான் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் ஒரு பெரிய 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு லக்ஸரி பஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு 2 ஜெட் வச்சிருக்காரு. அவரு நிறைய இடத்துக்கு மேக்சிமம் அந்த லக்ஸரி பஸ் தான் யூஸ் பண்ணுவாரு. பஸ் அப்படின்னா ஃபுல்லா கண்ணாடி எல்லாம் போட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்துட்டு வேற மாதிரியான ஒரு மெட்டீரியல் ஆயிருக்கும். சோ உள்ள இருந்துட்டு வெளியில நார்மலா நம்ம மிரர்ல பார்க்க முடியாது. அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் சிஸ்டம் மூலமா தான் அந்த பஸ்ஸை இயக்கிட்டு இருக்காரு. சோ அந்த பஸ்ஸோட மதிப்பே பாத்தீங்கன்னா 150 கோடி. அப்ப அவர் வச்சிருக்க அந்த 2 ஜெட்டோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா அவரோட படங்கள் இப்ப ரீசெண்டா 1000 கோடி 500 கோடியை தாண்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவரோட சம்பளமும் அந்த மாதிரி இப்ப 1000 கோடிகள்ல வந்து தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் சினிமா வட்டாரத்துல இருந்துட்டு இருக்கு. சோ மேபி அவங்க வாங்குறதுல ஒரு நார்மலான விஷயம் தானே. அடுத்து நம்ம பாகுபலி ஹீரோ பிரபாஸ், அவரும் ஒரு ஓன் ஜெட் வச்சிருக்காரு. இந்த ஜெட்டை வந்து அவர் அபிஷியலா யூஸ் பண்ண மாட்டாரு. ஒன்லி ஃபேமிலிக்காகவும் பர்சனலா எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஜெட்டை யூஸ் பண்றாங்க. மத்தபடி அபிஷியலா அவர் போகணும் அப்படின்னா அங்க வந்து ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதுலதான் அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்றாரு. சோ அடுத்ததா ராம் சரண், அவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் தெலுங்குல அப்படின்னு சொல்லலாம். இவரு சொந்தமா ஜெட்டோ வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட பேர்லயே சொந்தமா ஒரு ஏர்லைன்ஸுமே இயங்குது. சோ இந்த மாதிரி ஒரு பெருமை இந்த நடிகருக்கு மட்டும்தான் இருக்கு. சோ இந்த மாதிரி வேற எந்த நடிகருமே ஏர்லைன்ஸ்லாம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணலங்க. ஒரு ஜெட் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இந்த மாதிரி விவிஐபிக்களுக்கு. பட் அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அதுவே இன்னும் பல கோடிகளுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே தெலுங்குல இருந்த ஸ்டார்ஸ் தான் வந்து ஜெட் இவ்ளோ பேருமே ஓனா வச்சிருக்காங்க.
நடிகர் நடிகைகள்லாம் யார் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேள்விக்குறியாவே இருக்கும். ஸோ சூர்யா வந்து ஃபிளைட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. பட் நம்ம சூப்பர் ஸ்டாருமே ஒரு ஓன் ஜெட் வச்சிருக்காரு. இது அவர் அபிஷியலுக்கும் யூஸ் பண்றாரு அண்ட் பர்சனலுக்கும் யூஸ் பண்றாரு. ஃபேமிலியோட எங்கேயாவது போகணும், அவங்க பசங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட அவங்களாம் அந்த ஜெட்ல தான் வந்து போறாங்க வராங்க. இந்த விஷயமே இது வந்து வெளியில வந்து தெரியாத அளவுக்கு இருந்தது. இப்பதான் இது ரீசெண்டா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம தமிழ் நடிகர்கள்ல சூப்பர் ஸ்டாருமே ஓன் ஜெட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜயும் ஜெட் வச்சிருக்காரு. ஸோ விஜயும் தனியா ஒரு ஜெட் வச்சுட்டு தான் நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் போய்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்திருப்போம். த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து தனியா ஒரு பிரைவேட் ஜெட்ல கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போனாங்கன்ற அந்த ஒரு விஷயம், அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. சோ அது வந்து விஜயோட ஓன் ஜெட். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்றது. சோ சவுத் இந்தியா ஆக்ட்ரஸ்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. அவங்களே அதை ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸோ நயன்தாரா அவங்க தான் வந்து பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு 4 சீட் இருக்கு. ஸோ 4 சீட் பிரைவேட் ஜெட் வச்சிருக்கக்கூடிய சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது வந்து நயன்தாரா மட்டும்தான். ஸோ அவங்க தான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து வேற எந்தெந்த நடிகைகள் வச்சிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் வெளியில வரல. சோ ரீசெண்டா சின்ன திரையில இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஆயிஷா அவங்களும் ஓனா ஒரு ஜெட் வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு 150 கோடி அப்படின்ற மாதிரி எல்லாம் நாமளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ அவங்களும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது உண்மைதான். அதை தாண்டி இன்னும் நிறைய நடிகைகள் வச்சிருக்காங்க. அதாவது தமிழை தாண்டி மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சோ இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஓன் பிளைட்ஸ் வச்சிருக்காங்க, ஜெட் வச்சிருக்காங்க. பட் இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சவுத் இந்தியா ஆக்டர்ஸ்ல யார் யாரு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான். பொதுவா ஒரு ஜெட்டுல பல வகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அதாவது மினிமம் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய்ல இருந்து ஜெட் இருக்கு. சோ 8 கோடி ரூபாய்ல இருந்து ஜெட் வாங்குறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து அது 500 கோடியை தாண்டி இருக்கு, 1000 கோடிகளை தாண்டி இருக்கு. ஆனா இதோட மெயின்டெனன்ஸுக்கே கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி ரூபாய் செலவாகுமா. சோ இதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் அதிக காசே தவிர அதை வாங்குறது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வேற எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டாப் 10 விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.